ஸோ ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? லைவ் ஆகிடுச்சு இல்லை? எஸ், ஆடியோ வீடியோ கிளியரு. ஸோ லைவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போகலாமா? சிங்க்ரனஸ் மெஷின் அப்படின்ற டாப்பிக்கை தான் பாப்பா நம்ம பார்த்துட்ருக்கோம். சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். சிங்க்ரனஸ் மெஷினில் நமக்கு ரெகுலராகவே கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சிங்க்ரனஸ் மெஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம போகலாம்ல. ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர். ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ரிகார்டிங் ஸ்டடிக்கான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பேட்ச் வந்து மார்ச் 10லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, நீங்கள் எங்கேனாலுமே ஜாயின் பண்ணலாம். தட் இஸ் நத்திங் ராங். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டை ப்ராப்பராக வந்து கால் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் யார் நமக்கு டீச் பண்ண போகிறாங்க, அடுத்ததான் நம்மளோட டவுட்ஸ் எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, ஸோ ஃபர்தராக கோர்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஃப்ரீயாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீயாகவே நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி செல்ஃபாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அதை தாண்டி நம்ம லைவ் கிளாஸஸும் என்னோட கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களால் லைவை பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டின்னா 2 இயர்ஸு அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப் வந்து ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதாவது உங்களுக்கு செல்ஃபாக படிக்கிறதுல எதனா டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து உங்களுக்கான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்மளோட ஷெடியூல்ப்பா. இதுதான் நம்மளுக்கு ஆன்கோயிங் கிளாஸஸ்க்கான ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூல் படி தான் நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்க்ரனஸ் மெஷினோட கிளாஸை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சார் சிங்க்ரனஸ் மெஷினை நேற்றே நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட அனதர் நேமை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா ஆல்டர்னேட்டர். கரெக்டாக? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சார் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட பவர் சிஸ்டமில் நம்ம ஏசி பவரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஜெனரேட்டர் தான் வேணும். ஸோ அதனால யார் ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் அண்ட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் அப்படின்ற 2 ஜெனரேட்டர்ஸ் தான் எனக்கு ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் நத்திங் பட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். அப்போ இண்டக்ஷன் ஜெனரேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணாதான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனரேட் பண்ணுமே. அப்போ ஒரு இண்டக்ஷன் ஜெனரேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே எனக்கு ஆக்டிவ் பவரை மட்டும்தான் ஜெனரேட் பண்ணும், ரியாக்டிவ் பவரை ஜெனரேட் பண்ணாது, ரேதராக அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ இண்டக்ஷன் ஜெனரேட்டர் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு போகிறோம். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் இட் கேன் சப்ளை போத் ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர். அடுத்ததாக ரியாக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எக்ஸைட்டேஷன். அதிகமான ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை கொடுத்தீங்கன்னா அதிகமான ரியாக்டிவ் பவரை எனக்கு கொடுக்கும். ஸோ அடுத்ததாக எனக்கு கம்மியான ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான ரியாக்டிவ் பவரை கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற மெக்கானிக்கல் இன்புட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஆக்டிவ் பவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் இப்படி தான் நம்ம என்னோடய எக்ஸைட்டேஷனும் மெக்கானிக்கல் இன்புட்டையும் பொறுத்து ஸோ என்னோடய வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம வேரி பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட பேசிக்காக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இதில் என்னோட ஃபீல்டுக்கு சப்ளையை கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸைட்டேஷனில் நம்ம டைப்ஸை பார்த்துருந்தோம். அடுத்ததாக ரோட்டாரே நான் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ சாலியன் போல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் போல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாலியன் போல் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஃபார் அ லோ ஸ்பீட் ஜென்ரேஷன் ஓன்லி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் என்னோட சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். டியூ டு த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால ஜெனரேட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை நம்ம லோயரான ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணணும்.
அதே மாதிரி என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் ஜெனரேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஹையர் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணலாம் பிகாஸ் அதில் லோயர் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிளியரா? அடுத்ததா இன்னைக்கு நம்ம இதை ஃபுல்லாகவே இதோட பிரின்சிபல்ஸு இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸு முடிஞ்சால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டார் என்னவா இருக்கும் ரோட்டார் என்னவா இருக்கும்னு நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸ்டேட்டார் எப்பவுமே ஆர்மேச்சர் கண்டக்டர். ஆக்சுவலாக இதில் தான் என்னோட இஎம்எஃப் ஜென்ரேட் ஆக போகுது. திஸ் இஸ் த 3 phase சப்ளையை கொடுக்க போகுது நமக்கு. ஓகேங்களா? இங்கே நமக்கு 3 phase சப்ளை கிடைக்கும். ஸோ அடுத்ததாக ரோட்டாரா என்னவா இருக்கும்னா ரோட்டார் இஸ் அ டிசி எக்ஸைட்டட் ஃபீல்டு சிஸ்டம். ஓகேங்களா? ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் ரோட்டார் இஸ் அ ஃபீல்டு சிஸ்டமாக இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டார்ன்றது ஆர்மேச்சர் கண்டக்டர், ரோட்டார் அப்படின்றது என்னன்னா தட் இஸ் அ ஃபீல்டு சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் சார் ஸ்டேட்டாரை வந்து ஆர்மேச்சர் கண்டக்டரை ஸ்டேட்டார்ல வச்சிருந்தேன்? ரேதர் இது வந்து சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இல்லை, ரேதர் நம்ம டிசி மோட்டர் இப்போ தானே பார்த்தோம். ஸோ டிசி மோட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் எங்கே இருப்பான்? ஸோ ரோட்டாரில் இருப்பான். ரோட்டார் இஸ் ஆர்மேச்சர் கண்டக்டர். ஸ்டேட்டாரில் தான் ஃபீல்டு சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப தெரியும், வி ஆல்வேஸ் கலெக்ட். நமக்கு ஒரு பாயிண்ட் நோட் பாயிண்ட் தெரியும். ஸோ அது என்னப்பா? வி ஆல்வேஸ் கலெக்ட் current. We always collect current from the armature. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே கரண்ட்டை ஆர்மேச்சரில் தான் கலெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள் சிங்க்ரனஸ் மிஷின்லையும் டிசி மிஷினையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிசி மிஷினில் எங்கே கரண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம்? ஒரு ரோட்டாரில் கரண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிசி மிஷினில் ரோட்டாரில் கரண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சிங்க்ரனஸ் மிஷினில் கரண்ட்டை ஸ்டேட்டாரில் கலெக்ட் பண்ண போகிறோம். புரியுது இல்லைப்பா? டிசி மிஷினில் ரொட்டேட்டிங் பார்ட்டில் கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறீங்க, அடுத்ததாக சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் ஸ்டேஷனரி பார்ட்டில் கரண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ விச் இஸ் எது ஈஸியாக இருக்கும்? ஒரு ரொட்டேட்டிங் மெஷினில் கரண்ட் கலெக்ட் பண்ணுறது ஈஸியா, ஒரு ஸ்டேஷனரி மெஷினில் கரண்ட் கலெக்ட் பண்ணுறது ஈஸியா? அஃப்கோர்ஸ் நம்மளால் ஒரு ஸ்டேட்டாருக்கு ஸ்டேஷனரியாக இருந்து கரண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டில் கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறது இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டரை ஸ்டேட்டாராக வச்சுருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஜெனரேட்டரில் என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லாம் யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் டெஃபினட்டாக இட் இஸ் டிசைன்டு ஃபார் லார்ஜ் ரேட்டிங்னா. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் ஆர் டிசைன்டு for large rating. ஸோ ஒரு லார்ஜரான ரேட்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரை டிசைனே பண்ண போகிறோம். ஸோ அப்படி லார்ஜரான ரேட்டிங் என்ன பண்ணும்? அதிகமான கரண்ட்டை கொடுக்கும். this larger rating will supply large current. ஓகேங்களா? இப்போ இந்த லார்ஜ் கரண்ட்டை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? the large current is collected, the collection of large current, the collection of this large current is difficult in running system. ஸோ இதை ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ரொட்டேட் ஆகிட்டு இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரன்னிங்கிறத விட ரொட்டேட்டிங் சிஸ்டம். ஸோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம்ல இருந்து இந்த லார்ஜ் கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ we always prefer current collection from
from stationary system. Therefore armature conductor is kept stationary. Armature conductors are kept at stator or stationary. ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் நம்மளோட ஆர்மேச்சர் கண்டக்டரை ஸ்டேட்டாரில் வைக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன், கரண்ட் கலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் சிம்பிள் ரீசன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு ஜெனரேட்டரை தான் நம்ம மற்ற பவர் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜெனரேட்டர் எப்பவுமே லார்ஜர் ரேட்டிங்காக தான் இருக்கும். அப்போ லார்ஜர் ரேட்டிங் மீன் லார்ஜர் கரண்ட் இருக்கும். அப்போ கரண்ட் கலெக்ஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஸ்டேட்டாரோட ரோட்டாரோட பேசிக் திங்கு. அடுத்ததான் இப்போ இவனோட பிரின்சிபல்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் பிரின்சிபல். சார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி, என்னோட டிசி ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி, அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டரான என்னோட இண்டக்ஷன் ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே என்னோட ஃபாரடேஸோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கான்செப்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். whenever flux linkage changes in a coil, an EMF will be induced in that coil. Flux linkage change ஆகணும். கரெக்டா? whenever the flux linkage changes, an EMF will be induced in that coil. அதாவது flux linkage அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒன்று தான் சொல்லுவோம். ஓகேங்களா? flux linkage ஆச்சுன்னா தான் நமக்கு என்ன வரும்? EMF வரும். that is the Faraday law. this is Faraday's law of electromagnetic induction. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஃபாரடேஸ் லா. ஸோ இந்த ஃபாரடேஸ் லாவில் நம்ம அன்னைக்கே கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ப்பா? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா ஃப்ளக்ஸுக்கும் கண்டக்டருக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் மோஷன், அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சி இப்போது இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம இதை ஆல்ரெடி டிசி மிஷினில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னோட ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்னவா இருக்கலாம்னா என்னோட கண்டக்டர் மே பி ரொட்டேட்டட். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் கண்டக்டர். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் சம் வாட் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்னவாகுதுன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அக்கர் ஆகுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். கரெக்டா? இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா எதனால அக்கர் ஆகுதுப்பா? இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் வாட்? இந்த இடத்துல என் கண்டக்டர் என்னவாகுதுப்பா? ஸோ மூவ் ஆகுது, ரைட்? இந்த இடத்துல இதுக்கு பேரு ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல என்னோட கண்டக்டரோட ஸ்பேஸ் வேரி ஆகுது. இதுக்கு பேரு ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டக்டர் மூவ் ஆகுது. தட் இஸ் சேம், அதே மாதிரி தான் கண்டக்டர் இஸ் மூவிங். கண்டக்டர் மூவ் ஆகுறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் நமக்கு தெரியும்ல, ஒரு பிளேஸில் மேரி ஆகுறது. கண்டக்டர் இஸ் மூவிங். ஸோ ரெண்டாவது ரிலேட்டிவ் டைம் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. So relative time variation na enna? Conductor remains stationary. Conductor is stationary. ஓகேங்களா? கண்டக்டர் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி. பட் என்னோட கிவன் ஃப்ளக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளக்ஸ் இஸ் மூவிங், ஃப்ளக்ஸ் இஸ் வேரியிங். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா
flux ஓட நேச்சர் ஃபர்ஸ்ட் இப்படி போடுறேன், அடுத்து இப்படி போடுறேன், அடுத்து இப்படி போடுறேன், அடுத்து இப்படி போடுறேன். இதுதான் flux is varying அப்படின்னு நான் சொல்கிறேன்ப்பா. ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்க்கும் அடுத்த ஆஃப் சைக்கிள்க்கும் மாறுது. ஓகேங்களா, திஸ் இஸ் ஃப்ளக்ஸ் வேரியிங் அல்லது வேரியிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டைமை பொறுத்து வேரி ஆகிட்டு இருக்கிற ஃப்ளக்ஸ். இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் ஆர் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் ஆர் டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ். தட் இஸ் டைம் இன்வேரியிங் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ரெண்டு கேஸில் ஏதோ ஒன்று நடந்தால் தான் இப்போ நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் எனக்கு இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கு பேர் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த கேஸில் இன்டியூஸ் ஆகிறதுக்கு பேர் ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். இப்போ நான் அதோட டயக்ராமை ஃபர்தராக அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இதோட டயக்ராமை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்ன, டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்னன்னா தட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன்னா டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப், ரிலேட்டிவ் டைம் வேரியேஷன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த சைடில் என்ன இருக்குது, டைனமிக் ஸ்பேஸ் வேரியேஷனில். ஸோ இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் ஃப்ளக்ஸையும் அடுத்ததாக என்னோட கண்டக்டரையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களாலேயே சொல்ல முடியும். ஸோ என்னோட ஃப்ளக்ஸோட நேச்சரை எழுதுங்க, கண்டக்டரோட நேச்சரை எழுதுங்க. ஃப்ரம் திஸ் இதிலிருந்தே உங்களால் சொல்ல முடியும். ஃப்ளக்ஸஸ் என்னப்பா, டைமை பொறுத்து இன்வேரி ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளக்ஸ், டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ். நமக்கு தெரியும் ரெண்டுத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்தால் தான் இஎம்எஃப் வரும். அப்போ இவன் ரொட்டேட் ஆகலைல்ல, ஃப்ளக்ஸ் ரொட்டேட் ஆகலைல்ல, அப்போ கண்டக்டர் மஸ்ட் பி ரொட்டேட்னா கரெக்டாக. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைமை பொறுத்து இன்வேரியிங் ஆகிற ஃப்ளக்ஸ்ப்பா. அதனால தேர்ஃபோர் கண்டக்டர் மஸ்ட் ரொட்டேட். கரெக்டா, இந்த இஎம்எஃப்க்கு பேர் நமக்கு தெரியும், திஸ் இஸ் அ டைனமிக்லி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த கேஸில் திஸ் இஎம்எஃப் இஸ் known as dynamically induced EMF. கிளியரா, இந்த டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசி மிஷின்ஸ், இந்த பர்டிகுலர் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் எல்லா இடத்துலையும் நம்மளோட டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் அக்கர் ஆகுது. எக்ஸாம்பிள் டிசி ஜெனரேட்டர், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இதோட டயக்ராமை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நம்ம எப்படி வரையலாம்? ஸோ இதில் ஃப்ளக்ஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன மீன் பண்ண முடியாதுன்னா, ஸோ இந்த இடத்துல என்னோட கண்டக்டர்ஸ் மட்டும் ஃபீல்டு கரண்ட், இது இங்கே என்னோட கண்டக்டர்ஸை நம்ம ஃபீல்டு கண்டக்டர்ஸை சொல்கிறோம். இதில் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை எடுத்துருங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் தான் மூவ் ஆகும். ஆனால் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு கண்டக்டர்ஸ் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதோட டயக்ராமை வேணா கூட நம்ம ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்க, இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டிசி சப்ளையை கொடுப்போம் நம்ம, டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ். இந்த இடத்துல தான் என்னோட ஆக்சுவல் ரோட்டார் இருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் ரோட்டார், கண்டக்டர்ஸ், ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். ஆக்சுவலாக இது இதோட ஈக்குவலன்ட் டயக்ராம். அப்போ இதே மாதிரி இங்கேயே நான் சொல்லலாம், இங்கே ஃப்ளக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டைம் வேரியிங். அடுத்ததாக கண்டக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டேஷ்னரி. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வேரியிங் ஃப்ளக்ஸ். அடுத்ததாக கண்டக்டர் இஸ் வாட், ஸ்டேஷனரி. ஸோ கண்டக்டர் ஸ்டேஷனரியாக இருக்கும், ஏன்னா ஃப்ளக்ஸ் தான் ஆல்ரெடி வேரி ஆகுது இல்லை. ஸோ யாருன்னா ஒருத்த வேரி ஆனாலே போதும் இல்லைப்பா. ஸோ திஸ் இஎம்எஃப் இஸ் நோன் ஆஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்.
this EMF is statically induced EMF. Example நீங்க பார்த்தீங்கன்னா transformer. அடுத்ததான் next just ஈவனோட டயக்ராம் நீங்க வரையலாம். So இத பொறுத்த வரைக்கும் there is no moving part. ஏன்னா conductor is stationary. Flux மட்டும் தான் varying. அப்ப இந்த varying flux நம்ம எப்பவுமே AC supply கொடுத்து கிரியேட் பண்ணலாம். So invarying flux எப்பவுமே நம்ம DC supply கொடுத்து கிரியேட் பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகேங்களா? அப்ப therefore இந்த இடத்துல நம்ம என்ன சப்ளை கொடுக்க போறோம்னா which is excited with the AC. ஓகேங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா செகண்டரியில EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். ஓகே, ஆக்சுவலி இதுதான் என்னோட இந்த பர்టిక్యులர் EMF இன்டியூஸ் ஆகுறது. இது நார்மலா என்னோட ஃபாரடேஸ் லாவோட எக்ஸ்பிளனேஷன் தான்ப்பா. ஃபாரடே லா படி கண்டக்டரும் ஃப்ளக்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் நடந்துச்சுன்னா EMF வந்துடும். அப்படி நடக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று கண்டக்டர் மூவ் ஆகலாம், ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரியா இருந்திருக்கலாம், அதுக்கு பேரு ரிலேட்டிவ் வேரியேஷன், ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன். அதே மாதிரி கண்டக்டர் ஸ்டேஷனரியா இருந்து ஃப்ளக்ஸ் வேரியா இருந்திருக்கலாம், அதுக்கு பேரு ரிலேட்டிவ் டைம் வேரியேஷன். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன் எப்பவுமே என்ன EMF கொடுத்துருக்கோம்னா ஸோ டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF கொடுத்துருக்கோம். ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன் எனக்கு என்ன EMF கொடுத்துருக்கோம்னா ஸோ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன் எப்பவுமே நமக்கு ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாரடே லான்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ தெரிஞ்சாதான் இங்க இன்டியூஸ்ட் ஆகிற EMF என்ன, அடுத்ததான் அந்த EMF-ஓட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்ததா ஸோ இன் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல என்ன நடக்குது, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் we have the stator. ஸ்டேட்டார்ல என்ன இருக்கும்னா ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இருக்கும்பா. This is our stator. இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம, we need to draw our rotor. ஸோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் அ எக்ஸாம்பிளுக்கு நான் சிலிண்ட்ரிக்கலாக தான் சாலியன் போல தான் எப்பவுமே எடுத்துக்குவேன். டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னாலே நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா சாலியன் போல் ரோட்டாரை தான் நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் ஈஸினா இதுதான் நமக்கு ஒரு ரோட்டார் மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பும் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சார் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் வைண்டிங் வில் பி தேர்னா. ஸோ ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஸோ ரோட்டாரில் ஃபீல்ட் வைண்டிங்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அவர் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக ஸோ இந்த ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை நேற்று நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் டிசி ப்ளஸ் மைனஸ் டிசி சப்ளை. ஓகேங்களா? என்னோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் ஆர் ஹியர். ஸோ ஸ்டேட்டாரில் இருப்பான். திஸ் இஸ் அவர் ஆர்மேச்சர் கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி மெஷின் ஃபுல்லாகவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சில இடத்துல தான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் கண்டக்டர்ஸ் வைப்போம் அப்படின்னு அவசியம் இல்லை. மெஷின் ஃபுல்லாகவே நம்மளோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் வச்சுருக்கோம் சார். இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும், ஃபாரடேஸோட என்ன EMF படி இது இங்கே இன்டியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே கரண்ட் கலெக்ஷன் ஈஸியாக இருக்கணும்னா யாரை வந்து ஸ்டேட்டாராக இருக்கணும், யாரை வந்து ரோட்டாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை தானே டிஸ்கஸ் பண்ணோம். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் we always prefer stator as a armature conductors. ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் must be in a stator. கரெக்டா?
ஆர்மேச்சர் கண்டக்டர் ஸ்டேட்டாரில் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னோட ரோட்டாரில் ஃபீல்டு சிஸ்டம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபாரடே லா படி என்ன சொல்லியிருந்தேன், இந்த கண்டக்டரும் இந்த ஃபீல்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா இஎம்எஃப் வந்துடும் சொல்லியிருந்தேன். ரைட், இப்போ பாருங்க, அப்போ இவன் என்னப்பா ஆர்மேச்சர் கண்டக்டர். ஸோ கரெக்டா இப்போ பாருங்க, ஆர்மேச்சர் கண்டக்டர் என்னவா இருக்கு, ஸ்டேட்டாரில் யார் இருக்கா, ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்கா. ஸோ என்னவா இருக்கா, மூவ் ஆகுறானா, ஸ்டேஷனரியா இருக்கான். ஸோ உடனே இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிடுமாப்பா. நீங்க டிசி சப்ளையை கொடுக்குறீங்க, ஃபீல்டுக்கு நீங்க ஒரு டிசி சப்ளையை கொடுக்குறீங்க. ஸோ இந்த டிசி சப்ளையை கொடுத்த உடனே இந்த போல் வில் ஆக்ட் as நார்த் போல், திஸ் ஆக்ட் as சவுத் போல், திஸ் ஆக்ட் as நார்த் போல், திஸ் ஆக்ட் as சவுத் போல். ஓகேங்களா, நார்த் சவுத்துன்னு வரும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வில் ஆல்வேஸ் கிராஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி போகும் சார், இப்படி போகும். ஓகேங்களா, ஸோ இப்படி போன ஸ்டார்டிங் இனிஷியல் கேஸில் அது ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் லைன் இல்லாமல் இருந்து ஃப்ளக்ஸ் லைன் வந்திருக்கும்ல, அப்போ மட்டும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிருக்கும். எதுலன்னா ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸே இல்லை, இப்போ சடனாக ஃப்ளக்ஸ் வந்துச்சு அப்படின்றதுனால இன்டியூஸ் ஆகும். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த கண்டக்டர்ஸில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, no EMF will be induced in this particular conductor. ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது சார். ஸோ இந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ்ல ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நடக்கணும்னா ஸோ என்ன இருக்கணும், ஒன்று கண்டக்டர் மூவ் ஆகணும், இல்லை ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்னவாகணும், மூவ் ஆகணும். ஃப்ளக்ஸ் லைன் மூவ் ஆகுது அப்படின்னா விச் மீன் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் வேரியிங் அப்படின்னு இருக்கணும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வேரி ஆகணும். கரெக்டா, ஒன்று கண்டக்டரு இல்லைன்னா ஃப்ளக்ஸ் லைன் வேரி ஆகணும்ப்பா. அப்போதான் எனக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா என்ன, ஒன்று கண்டக்டர் மூவ் ஆகணும் இல்லைனா ஃப்ளக்ஸ் லைன் மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கண்டக்டர் ஸ்டேஷனரியா ஆயிடுச்சு. ஸோ இப்போ தேர்ஃபோர் இது மூவ் ஆக வாய்ப்பே இல்லை. அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் தான் வேரி ஆகணும். நீங்கள் டிசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லைன் வேரி ஆகுமாப்பா, நோ, ஃப்ளக்ஸ் லைன் வில் பி ஆல்வேஸ் டைரக்ஷன் சேம். அதுதான் ஃப்ளக்ஸ் வந்து இன்வேரியிங். ஓகேயா, இப்போ பாருங்க ஃப்ளக்ஸ் இஸ் இன்வேரியிங்காக தான் இருக்கு. ஸோ இந்த இன்வேரியிங் ஃப்ளக்ஸை நான் வந்து வேரியிங் ஃப்ளக்ஸாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ரொட்டேட்டிங். ஸோ இதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக விச் இஸ் அச்சீவ்டு, இட் இஸ் அச்சீவ்டு by rotating the rotor. புரியுது இல்லப்பா, நமக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்தால் தான் இஎம்எஃப் வரும். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் நமக்கு முக்கியம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வேணும்னா ஒன்று கண்டக்டர் ரொட்டேட் ஆகணும், ஸோ இல்லைன்னா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வேரி ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஆர்மேச்சர் கண்டக்டரை ஸ்டேஷனரியாக வச்சாதான் கரண்ட்டை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் அதை ஸ்டேஷனரியாக வச்சுட்டேன். ஓகேங்களா, கரண்ட் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஜென்ரேட்டர் இருந்துட்டா மட்டும் கரண்ட்டை கலெக்ட் பண்ணலன்னா வேஸ்ட்டு தானே. அப்போ கரண்ட் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால என்னோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸை ஸ்டேஷனரியாக வச்சுட்டேன். பட் இஎம்எஃப் எனக்கு இன்டியூஸ் பண்ணணும்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் முக்கியம். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்க்குறப்போ கண்டக்டர் ஸ்டேஷனரி ஆகிட்டதுனால ஃப்ளக்ஸ் லைனை வேரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் கொடுத்த சப்ளை என்னன்னா டிசி சப்ளை தான். டிசி சப்ளையை கொடுத்தோம்னா நமக்கு தெரியும் இட் வில் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ். கரெக்டா, டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ் விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றதும் எனக்கு தெரியும். அப்போ இந்த ஃப்ளக்ஸை வேரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரோட்டார் இஸ் ரொட்டேட்டட் வித் த பிரைம் மூவர். ஓகேயா, ஸோ இப்போ ரோட்டார் என்ன பண்ணியிருக்கேன், இட் இஸ் கனெக்டட் வித் த பிரைம் மூவர். இப்போ என்னவாகும், பிரைம் மூவர் ரொட்டேட் ஆகும் ஸ்பீட் ஒமேகா ஸ்பீட்ல. அப்போ பிரைம் மூவர் ரொட்டேட் ஆன உடனே நார்த் போல் இங்க இருந்தவன் இந்த பிளேஸ்க்கு வருவான், அடுத்த சவுத் போல் கீழே இருக்கிறவன் மேலே போவான். அப்போ கீப் ஆன் இந்த போல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ என்னவாகும், இட் இஸ் அச்சீவ்ட் பை ரொட்டேட்டிங் த ரோட்டார். அப்போ என்னவாகுது, விச் இதனால ஸோ த டைம் இன்வேரியிங் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு டைம் வேரியிங் ஃப்ளக்ஸ். டைமை பொறுத்து வேரி ஆகிற ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ ப்ரொடியூஸ்ட் ஆகிடுதுன்னா என்ன மீன் பண்ணுறேன், நான் வந்து சப்ளையை கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலப்பா, அதை ரொட்டேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறேன்.
புரியுது இல்லை, நான் கொடுத்த சப்ளை வந்து டைமை பொறுத்து மாறாத ஒரு ஃப்ளக்ஸை தான் கொடுத்துச்சு. ஆனால் அதை ப்ரைம் மூவரை கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணதுனால தான் எனக்கு இங்கே என்ன வருதுன்னா டைமை பொறுத்து ஒரு வேரி ஆகிற ஃப்ளக்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ இதை பொறுத்து எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து வேரி ஆகிற ஒரு ஃப்ளக்ஸ் வருது. அப்போ இந்த வேரி ஆகிற ஃப்ளக்ஸ் இங்கே எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அச்சீவ் பண்ண உடனே ஸோ எனக்கு என்ன வந்திருக்கும்னா இஎம்எஃப் பில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் இந்த கேஸில் நமக்கு நடந்தது என்னப்பா, ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த கேஸில் நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படின்ற வார்த்தையை யூஸே பண்ண முடியாது. கண்டக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. எய்தர் அந்த கண்டக்டர் வந்து ஆர்மேச்சர் கண்டக்டரோ ஃபீல்டு கண்டக்டரோ. ஸோ இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது தானே இருக்குது. இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னப்பா, தட் இஸ் டைம் இன் வேரியிங் ஃப்ளக்ஸ் தானே. டைமை பொறுத்து வேரி ஆகிற ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது என்னமோ டைம் இன் வேரியிங் ஃப்ளக்ஸ் தான், ஆனால் அதை நம்ம என்னவா மாற்றிட்டோம், டைம் வேரியிங் ஃப்ளக்ஸாக மாற்றிட்டோம். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுறோம்னா ரோட்டாரை ப்ரைம் மூவரால் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ப்ரைம் மூவரால் ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளக்ஸும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. இனிஷியலாக இந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இவனோட ஃப்ளக்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃப்ளக்ஸ் இப்படி வருது இல்லை, கீப்பான அது போக போக ஃப்ளக்ஸோட நேச்சர்ஸ் மாறிக்கிட்டே போகுது. ஸோ நார்த்துலேருந்து சவுத்து போன ஃப்ளக்ஸ் ஒரு முறை கட் பண்ணுச்சுன்னா அடுத்ததா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிட்டு இருக்கிற ஃப்ளக்ஸ் கட் பண்ணுது. அடுத்து திரும்பவும் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற ஃப்ளக்ஸ் கட் பண்ணுது. அடுத்ததா திரும்பவும் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிற ஃப்ளக்ஸ் கட் பண்ணுது. அந்த மாதிரி தான் இதை ரொட்டேட் பண்ணுறதுனால தான் இங்கே டைம் வேரியிங் ஃப்ளக்ஸே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா? இங்கே எப்படி நம்ம இந்த ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. இப்போ டைம் வேரியிங் ஃப்ளக்ஸும் இருக்குது, கண்டக்டரும் இருக்குது. அப்போ இஎம்எஃப் பில்ட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல பில்டான இஎம்எஃப்க்கு பேர் தான் தட் இஸ் அ டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு conductor is rotating, dynamic work is occurring. அடுத்ததா நமக்கு என்ன தெரியும் சார், இந்த இடத்துல இன்டியூஸ் ஆன EMF as per the dynamically induced EMF க்கு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஸோ EMF is equivalent to dynamically induced EMF இப்படி நம்ம டெரைவ் பண்ண முடியும். என்னோட ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா இதுதான். ஸோ ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா படி BLV sin theta அப்படின்றது தான் அந்த EMF பர் கண்டக்டருக்கு. ஓகேங்களா? இந்த அளவு EMF என்னோட ஃபாரடேஸ் லா மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததா என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த EMF-ஓட டைரக்ஷன், த EMF டைரக்ஷன் ஆஃப் EMF ஆர் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி அங்கேயுமே பார்த்துருப்போம். ஸோ இந்த அளவுக்கு EMF வரும்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இந்த அளவு நமக்கு EMF வரும். அடுத்ததா இந்த EMF எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம்ல. அதாவது எனக்கு 10 வோல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த 10 வோல்ட் எந்த டைரக்ஷனில் வரும்னு நீங்கள் சொல்லணும்ல. ஸோ அது வந்து என்னோட ஃப்ளெமிங்ஸோட ரூல் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. திஸ் இஸ் ஃபாரடே லா. ஓகேங்களா? இது என்னோட ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? ஸோ ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா EMF வருதுன்றத சொல்லுது. அடுத்ததா த டைரக்ஷன் ஆஃப் EMF, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆர் EMF அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், கேன் பி ஃபவுண்ட் பை யூசிங் Fleming ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இந்த இன்டியூஸ் ஆகிற EMF-ஓட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும் சார். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் EMF கிடைச்சிரும். ஸோ அதுவே இது சிங்க்ரனஸ் மோட்டராக இருந்தால் ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா டார்க்கை கண்டுபிடிச்சிருப்போம். டார்க் இஸ் நத்திங் பட் த வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வேணும்னா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததான் இந்த ரூலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் அவர் Fleming ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் திஸ் இஸ் அவர் Fleming's லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்துக்கிட்டு ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதாவது உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரை எடுத்துக்குங்கப்பா. ஓகேங்களா? உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கர் எப்பவுமே ஃப்ளக்ஸ் லைன்ஸோட டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்டு இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இங்கே பாருங்கள், இது நார்த்து போலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னோட சவுத்து போல்,
இங்கே பார்த்தீங்களா என்னோட பாயிண்டிங் ஃபிங்கர் எப்பவுமே ஃப்ரம் நார்த் டு சவுத்தில் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா, உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரை ஃப்ரம் நார்த்லேருந்து சவுத் போலுக்கு வைங்க. அடுத்ததா இந்த கண்டக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கண்டக்டர் இஸ் மேலே டைரக்ஷனில் மூவ் ஆகுறான்னு எடுத்திருக்கேன். அப்போ தேர்ஃபோர் என்னோட தம்பு எதை மீன் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர் மீன் பண்ணுது. ஓகேங்களா, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு ஸோ ஒரு டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, எப்பவுமே தம்பை உங்களோட கண்டக்டரோட மூவ்மெண்ட்டுக்கு நேராக வைங்க. அடுத்ததா பாயிண்டிங் ஃபிங்கர் எப்பவுமே ஃப்ளக்ஸ் லைன்ஸோட நேச்சருக்கு வைங்க. நான் ஏன் அதை இப்படி வச்சிருக்கேன்னா ஃப்ளக்ஸ் லைன் வில் ஆல்வேஸ் ஃப்ரம் த நார்த் டு சவுத்துன்னு தெரியும். ஸோ அப்போது ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி தான் போகுது, கிளியராக ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அதனால தான் என்னோட பாயிண்டிங் ஃபிங்கரை நான் என்ன பண்ணியிருக்கேன், எஸ் அவர் பாயிண்டிங் ஃபிங்கர் வில் பி ஃபேஸ்ட் இன் திஸ் டைரக்ஷன். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன இருக்குப்பா, நம்மளோட தம்பு. எஸ், நம்மளோட தம்பு பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்குது நமக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் தம்பு பிகாஸ் த கண்டக்டர் இருக்கான்ல, கண்டக்டர் இஸ் மூவிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது என்னோட வெலாசிட்டினா, ஸோ அதனால தான் என்னோட தம்பை என்ன பண்ணுறேன்னா என்னோட மேலே மூவிங் டைரக்ஷன்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது புரியுது இல்லை? அடுத்ததா அப்போ இந்த மிடில் ஃபிங்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப், என்னோட இன்டியூஸ் ஆன இஎம்எஃபோட டைரக்ஷன் இது. ஸோ திஸ் இஸ் த ஃப்ளக்ஸு, ஸோ திஸ் இஸ் வாட் வெலாசிட்டி. அப்போ இது என்னோட இஎம்எஃப்பை மீன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இஎம்எஃப் எதை நோக்கி இருக்குது, நம்மளை நோக்கி இருக்குது. ஸோ கரெக்டாக ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் படி பாருங்க, திஸ் இஸ் நார்த் போலு. ஸோ கிளியரா, திஸ் இஸ் வாட் சவுத் போலு. ஸோ நீங்கள் தம்ப் ரூலை வச்சிருந்தப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் நார்த்தில் இருக்கிற கண்டக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நார்த்தில் இருக்கிற கண்டக்டரோட டைரக்ஷன்ஸ், அதாவது டிஸ்க் நம்மளை நோக்கி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, ரைட்? அந்த இடத்துல உங்களோட மிடில் ஃபிங்கர் பாருங்க, இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் அவர் டைரக்ஷன், நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளை நோக்கி வருது, ரைட்? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்பவுமே அம்பு நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா we know that is dot. ஓகேங்களா, அப்போ சவுத் போலில் அது போச்சுன்னா அப்போ என்னவா இருக்கும்னா இது கிராஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ எங்கே யூஸ் ஆகுதுன்னா மோட்டரில் யூஸ் ஆகும். அடுத்து இங்கே பாருங்க, திஸ் இஸ் அ நார்த் போல். இந்த கேஸில் திஸ் இஸ் நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல். ஸோ இது என்ன மீன் பண்ணுது, அகெயின் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைனு. ஸோ அகெயின் இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர் ஆர் வெலாசிட்டி ஆஃப் கண்டக்டர். அப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் எஸ் இட் இஸ் ஃப்ரம் த, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலையுமே என்னோட நார்த் போல் இருக்காம பாருங்க, திஸ் இஸ் நார்த் போல். அடுத்து இவன் உன்னோட சவுத் போல். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர் பாருங்க, ஃப்ரம் நார்த்ல இருந்து மேலே நோக்கி போகுது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் நார்த்ல இருந்து மேலே நோக்கி போகுது. அப்போ இது எந்த டைரக்ஷனை மீன் பண்ணுது, ஸோ கிளாக் வைஸ்ல தான் இப்படி நமக்கு போகும். கிளியரா, கிளாக் வைஸ்ல தான் நம்ம இப்படி போவோம், கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ஃபார் த கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷனோட டைரக்ஷனை பொறுத்து தான் இது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருவேளை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த டாட்டும் கிராஸும் பிளேஸ் மாறிடும். ஓகேங்களா, அந்த டாட்டும் கிராஸும் பிளேஸ் மாறிடும். ஸோ இப்போ அதே மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த இருக்கிற இடத்துலையும் இது என்னோட நார்த் இல்லை, இது என்னோட சவுத். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக்டரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ மேலே நோக்கி இருக்கு, ரைட்? இங்கே இருக்கிற கண்டக்டர் மேலே நோக்கி இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற கண்டக்டருக்கு என்ன வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறமா இப்படி வந்திருக்கும், அடுத்து இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் இஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக கிடையாது, விச் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த டயக்ராம் எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை மீன் பண்ணுது. இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நீங்க பாருங்க, நார்த் போல்ல டாட் தான் இன்டியூஸ் ஆகும். ஏன்னா ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் வேற, அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் வேற, அதனால தான் சேம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் போல் தானேப்பா, நார்த் போலில் அகெயின் என்டர் ஆகிற மாதிரி தானே இருக்கு. ஸோ இங்கேயுமே நார்த் போல் தான். ஸோ நார்த் போலில் டாட் தான் வந்திருக்கு, இங்கே கிராஸ் வந்திருக்கு. எப்போ, ஃபார் திஸ் இஸ் ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது இன்டியூஸ் ஆகும்ப்பா. ஓகேங்களா, ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போனீங்கன்னா அப்படியே உல்டாவாக மாறிடும்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போனீங்க
clockwise direction Fleming ஓட right hand rule. அப்போ என்ன வரும் அப்படின்னா this is what north, this is our south. so இங்க which is cross, இங்க which is dot இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர். அப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னோட ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி இதில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட டேரக்ஷனை நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும்ப்பா. ஓகேங்களா? அப்போ டேரக்ஷனை நம்மளால் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிசி மெஷின்லேயே இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட இஎம்எஃப் ஈக்குவேஷன். அடுத்ததா ஸோ த ஆவரேஜ் இஎம்எஃப் பர் கண்டக்டர் will be p pi nz by 60a அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம்ல. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது. அங்கே p pi nz by 60a அப்படின்னு எடுத்தேன். அந்த இடத்துல டிசி மோட்டரில் எடுத்தேன். ஸோ ஏன்றது பேரலல் பாத்து. கரெக்டா? அங்க நான் என்ன பண்ணிருப்பேன், நம்பர் ஆஃப் பேரலல் பாத்தை மாத்திருப்பேன். a is equivalent to p இருக்கும் ஒரு கேஸ்ல, இன்னொரு கேஸ்ல a is equivalent to 2 இருக்கும். a equivalent to p அப்படின்னா லேப் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ a is equivalent to 2னா வேவ் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல இந்த திங்ஸ் எல்லாமே இருக்காது. ஓகேங்களா? இந்த திங்ஸ் எல்லாமே இருக்காது. அதனால இந்த ஏவை நான் இங்க எழுத மாட்டேன், அண்ட் ஜட்டையும் நான் எழுத மாட்டேன். ரிமைனிங் அப்படியே இருக்கு பாருங்க. ரிமைனிங் அப்படியே இருக்கா? p by n divided by 60. ஸோ வோல்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இஎம்எஃப் பர் ஃபேஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இஎம்எஃப் பர் ஃபேஸ்னா அப்போது கண்டக்டர் பர் ஃபேஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டக்டர்னா என்னப்பா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு கண்டக்டர்ஸை சேர்த்து தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஒரு டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் டர்ன். ஆனால் இதில் எத்தனை கண்டக்டர் இருக்கு? திஸ் இஸ் கண்டக்டர் 1 அண்ட் திஸ் இஸ் கண்டக்டர் 2. ஸோ இப்போ தேர்ஃபோர் 2 கண்டக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜட்ன்றது என்னன்னா கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ டீன்றது என்னன்னா தட் இஸ் டர்ன்ஸ். இப்போ பாருங்க, அப்போ ஒரு டன் 1t இஸ் ஈக்குவலன் டு 2z அப்படின்னு எழுதலாமா? அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ z இஸ் ஈக்குவலன் டு 2t அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஸோ பர் ஃபேஸ் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் எஃப் இன்டூ டி ஃபேஸ் அப்படின்னு வரும். 4πf இன்டூ டி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஃபர்தராக இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும் சார், நமக்கு இன்டியூஸ் ஆனது இது வந்து ஆவரேஜ் வேல்யூனா, இது டிசி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ டிசி வேல்யூ, ஸோ டிசி வேல்யூவும் ஆவரேஜ் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ டிசி வேல்யூ அப்படின்னு சொன்னாலும் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஸோ எனக்கு ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசியில் நம்ம எப்பவுமே ஆர்எம்எஸ் வேல்யூஸை தான் பேசுவோம் அப்படின்னு நம்ம நெட்வொர்க்லேயும் பார்த்துருப்போம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூக்கு தான் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் சைன் வேவ் ஃபார்முக்கு அதோட ஃபண்டமெண்டல், அதாவது ஃபார்ம் ஃபேக்டர் வந்து 1.1. form factor for sine wave, form factor for sine wave is 1.11. just அதை நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். அப்ப E phase எனக்கு என்ன கிடைக்கும்னா 4.44 T5F அப்படின்றது கிடைக்கும். அடுத்ததா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலப்பா, நம்ம அங்கேயே சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல A is equivalent to PO, A is equivalent to 2O, லேப் பவுண்டு வேவ் பவுண்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு பதில நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங், டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்ல இருந்து ஒரு ஃபேக்டர்ஸ் நமக்கு டெரைவ் ஆகும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம கேபி கேடி அப்படின்னு சொல்கிறோம். பிச் ஃபேக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ என்னோட இஎம்எஃப் என்ன கிடைக்குதுன்னா 4.44 கேபிகேடி T5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். T5F அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும்பா. இதெல்லாம் நமக்கு டெரைவ்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம டிசி மிஷினில் பார்த்த மாதிரியே தான்ப்பா. பட் அந்த இடத்துல நம்ம பார்த்துருந்த நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்து லேப் வைண்டிங் வேவ் வைண்டிங் நீங்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் வேல்யூ தான் டிசைன் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஏசி வேல்யூவை பற்றி பேசுகிறோம். அதனால ஃபார்ம் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணுறீங்க.
ஜஸ்ட் இந்த ஃபைனல் டேர்மை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். ஜஸ்ட் இது இப்படி வருது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது இந்த அளவுக்கான இஎம்எஃப் நமக்கு பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இஎம்எஃப் இன் திஸ் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர். ஓகே, அடுத்ததா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்பாங்க. கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, இங்கே பாருங்க, இந்த கேஸ்லேயே நம்ம பார்த்தோம். கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, கண்டக்டர் மூவ் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு வரும். ஒருவேளை 2 கண்டக்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா, இல்லை ஒருவேளை ஒரே ஒரு கண்டக்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா, அப்போ இஎம்எஃப் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஸோ அது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. அப்போ நான் தேர்ஃபோர் என்னோட இஎம்எஃப் டைரக்ஷன் இன் வேரியஸ் கண்டிஷன்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இஎம்எஃப்ஸை வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு 3-4 கேஸ் இருக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த கேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, the conductor is rotating. ஓகே, இப்போ இந்த டயக்ராமை நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ என்னோட மேக்னெட்டிக் போல் இது. திஸ் இஸ் வாட் நார்த் போல்பா. ஓகேயா? ஸோ இது என்னோட நார்த் போல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டக்டர் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அவர் கண்டக்டர். ஓகேங்களா? இந்த கண்டக்டர் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ கிளியரா? இப்போ இந்த கண்டக்டர் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இந்த பர்டிகுலர் கண்டக்டரில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃபோட நேச்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. பாருங்க, ஒரே நிமிஷம். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் நார்த் போல். நமக்கு என்ன தெரியும், நார்த் போலில் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இதுதான். ஓகே, அடுத்ததா இந்த நார்த் போலில் ஒரு கண்டக்டர் இருக்கான். ஓகேங்களா? நார்த் போல் கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்கான். சி, இந்த கண்டக்டர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டர் என்ன ஆகிட்டு இருக்கான்னா, இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கான். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் திஸ் கண்டக்டர் என்ன? த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் தட் கண்டக்டர். கிராஸா டாட்டான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை எடுத்துக்க போறேன். பிகாஸ் இட் இஸ் இஎம்எஃப்னா, இஎம்எஃப்னா ரைட் ஹேண்ட் ரூலு, ஃபோர்ஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூலு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, திஸ் இஸ் அவர் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். நீங்க ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்துக்குங்கப்பா. ஸோ உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்துக்கிட்டு, ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்டை எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸை வைங்க. ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்பவுமே என்னப்பா இருக்கும், நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கரில். ஸோ இதோட பாயிண்டிங் ஃபிங்கர் இந்த டைரக்ஷனில் என்ன இருக்கணும், கண்டக்டரோட வெலாசிட்டி. கரெக்டா? திஸ் இஸ் ஃப்ளக்ஸ். இப்போ வச்சிங்கன்னா திஸ் இஸ் அவர் உங்களோட ரைட் ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலில். இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா திஸ் இஸ் வாட் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி இந்த சைடில் வைங்க, ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இந்த சைடில் வைங்க. அப்போ உங்களோட மிடில் ஃபிங்கரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மிடில் ஃபிங்கர் உங்களை நோக்கி இருக்கும். சிம்பிள் தான்ப்பா. அந்த கண்டக்டரோட வெலாசிட்டியில் உங்களோட தம்பை வைங்க. ஓகேங்களா? அந்த கண்டக்டரோட வெலாசிட்டியில் உங்களோட தம்பை வைங்க. அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸில் உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரை வைங்க. அண்ட் மிடில் ஃபிங்கரை என்ன பண்ணுன்னா உங்களை நோக்கி இருக்கும். சி, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வாட் அவர் தம்பு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட தம்பு. ஸோ இது நம்மளோட தம்பு, இது நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் நம்மளை நோக்கி நம்மளோட ஸோ அடுத்த ஃபிங்கரான மிடில் ஃபிங்கர் இருக்கும். ஸோ கரெக்டாக திஸ் இஸ் வாட் தம்பை பிளேஸ் பண்ணிங்கன்னா, இது பாயிண்டிங் ஃபிங்கர் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இது நம்மளோட மிடில் ஃபிங்கராக இருக்கும். அப்போ அந்த ஃபிங்கர் நம்மளை நோக்கி வருது இல்லைப்பா, அந்த ஃபிங்கர் நம்மளை நோக்கி வருது. அப்போ டெஃபினட்டாக அந்த ஃபிங்கர் நம்மளை நோக்கி இருக்குன்னா த கரண்ட் இஸ் என்டரிங். கரெக்டாக நம்மளை நோக்கி வருது, தட் இஸ் என்டரிங். அப்போ இந்த இடத்துல த இஎம்எஃப் இஸ் டாட். ஓகேங்களா? ஸோ இந்த இஎம்எஃப் இஸ் டாட். இந்த இடத்துல அந்த டாட்டை நான் பிளைண்டாலாம் சொல்லலைப்பா, ஃபேரடேஸோட லாவை அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல இஎம்எஃப் இஸ் அ டாட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கண்டக்டர் இஸ் மூவிங், ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரியாக தான் இருக்கேன். இந்த முறை ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரி, அதை ரொட்டேட் மாதிரி நான் கொடுக்கல. ஸோ ஃப்ளக்ஸை நான் என்ன பண்ணல, நான் சேஞ்ச் பண்ணல, அதனால ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரியாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கேஸாக எடுத்துக்கிறேன்.
ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறேன்னா அகெயின் அதே ஃப்ளக்ஸு அதே ஃபீல்டு. ஓகேங்களா, அகெயின் நார்த் போலே தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கண்டக்டரை எடுத்துக்கிறேன். இந்த முறை கண்டக்டரோட டைரக்ஷன்ஸ் இந்த பக்கம் நோக்கி இருக்குது. ஓகேங்களா, திஸ் சைடு. ஓகே, இப்போ அகெயின் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ், திஸ் இஸ் அவர் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, திரும்பவும் உங்களோட ஃப்ளக்ஸ் உங்களோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுங்கள். தம்பு எப்பவுமே என்ன பண்ணணும்ப்பா, ஸோ தம்பு எப்பவுமே இட் மஸ்ட் ரெப்ரசன்ட் த வெலாசிட்டி. ஓகேங்களா, தம்பு எப்பவுமே வெலாசிட்டி தம்புன்றது நம்ம எப்பவுமே வெலாசிட்டியில் தான் வைக்கணும். உங்களோட தம்பை வெலாசிட்டியோட டைரக்ஷன்ஸ்க்கு வைங்க. அடுத்ததா பாயிண்டிங் ஃபிங்கரை ஸோ என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ்க்கு வைங்க. அப்போ உங்களோட மிடில் ஃபிங்கர் எதை மீன் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை எனக்கு கொடுக்கும், டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ பாருங்க, தம்பை வந்து அந்த டைரக்ஷனை நோக்கி வச்சுட்டேன். அடுத்ததா என்னோட பாயிண்டிங் ஃபிங்கரை என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸை நோக்கி வச்சுட்டேன். அப்போ தேர்ஃபோர் என்னோட மிடில் ஃபிங்கர் டுவர்ட்ஸ் த கேமராவை நோக்கி வருது. அதாவது ஸோ என்டர் ஆகுது. ரைட், இந்த இடத்துல எனக்கு என்னவாகுது, என்டர் ஆகுது. ஸோ என்னவாகுது, அப்போது ஸோ அம்போட பின்பகுதி தான் நமக்கு தெரியும். ஸோ கிளியராக அதுதான் நான் இங்கே வரைகிறேன். திஸ் இஸ் வாட் அவர் தம்பு அண்டு இது என்னோட பாயிண்டிங் ஃபிங்கரு. இது நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கர்னா ஸோ இந்த டைரக்ஷனை நோக்கி நம்மளோட மிடில் ஃபிங்கர் இருக்கும். ரைட், இந்த டைரக்ஷனை நோக்கி நம்மளோட மிடில் ஃபிங்கர் இருக்கும். தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ். இதிலிருந்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல இந்த இஎம்எஃப் இஸ் அ வாட் கிராஸ். இப்போ பார்த்தீங்கல்ல என்ன ஆயிருக்கு, கண்டக்டர் தான் மூவ் ஆகுது. கண்டக்டர் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த இடத்துல கண்டக்டரின் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த இடத்துல ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இன்டியூஸ் ஆயிருக்குன்னா கிராஸு. ஸோ மேலே இருக்கிற கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கொஷின் இஸ் அ டாட். ஓகே, இது புரியுதுல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸு. கண்டக்டர் ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒருவேளை ஃபீல்டு ரொட்டேட் ஆச்சுன்னா, கண்டக்டர் ரொட்டேட் ஆனதை பற்றி நீங்கள் சொன்னீங்க சார், ஒருவேளை ஃபீல்டு ரொட்டேட் ஆச்சுன்னா, செகண்ட் field is rotating. இப்போ பாருங்க, ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் டயக்ராமு, திஸ் இஸ் நார்த் போல், ஓகேங்களா, திஸ் இஸ் நார்த் போல். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்டக்டரை எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் வாட் அவர் கண்டக்டர். இந்த முறை என்னப்பா, இது கண்டக்டர்ப்பா, இது ஃபீல்டு. ஓகேங்களா, இதில் சேஞ்சஸே இருக்கக்கூடாது. இந்த முறை என்ன பண்ணுறேன், ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஃபீல்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த கேஸில் ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங், கண்டக்டர் இஸ் கெப்ட் ஸ்டேஷனரி. ஓகேங்களா, கண்டக்டர் தான் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஸோ ஃபீல்டு என்னவா இருக்குன்னா ரொட்டேட்டிங்காக இருக்குது. இப்போது இந்த இடத்துல த இஎம்எஃப் இன் கண்டக்டர் என்ன, இஎம்எஃப் இன் கண்டக்டர் என்ன, டாட்டா கிராஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, போன கேஸில் பாருங்க, கண்டக்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆயிருந்திருந்தப்போ, கண்டக்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கண்டக்டர் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ். அப்படி ரொட்டேட் ஆயிருந்திருந்தப்போ அந்த கண்டக்டர்ல இஎம்எஃப் டாட்டா இருந்துச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த முறை கண்டக்டர் ரொட்டேட் ஆகல, ஆனால் ஃபீல்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கண்டக்டர் ரொட்டேட் ஆகல, ஆனால் ஃபீல்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இஎம்எஃப் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி, எப்பவுமே நம்ம இஎம்எஃப் கண்டக்டரை பொறுத்து தான் சொல்லணும். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்டருக்கு தான் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த கேஸ்ல கண்டக்டரே ரொட்டேட் ஆகலையே, ஆனால் ஃபீல்டு ரொட்டேட் ஆகுது. அப்போ இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, கண்டக்டர் ரொட்டேட்டிங் அப்படின்றதுக்கு ஃபீல்டு, அதாவது பாருங்க சிம்பிள் தான், ஃபீல்டு ரொட்டேட்டிங். ஓகேங்களா, ஸோ ஃபீல்டு ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு கண்டக்டர் rotating in anti-clockwise. சார் ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுமே ஒன்று தானே. நான் இந்த இடத்துல இருக்கேன்,
ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டேஷ்னரியாக இருக்கேன். ஸோ இன்னொரு பஸ்ஸு வந்து வேகமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல வேகமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ பஸ் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பஸ்ஸு என்னை விட 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறதும், நான் வந்து அந்த பஸ்ஸை விட 50 கிலோமீட்டர் ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தானே. இந்த பஸ்ஸஸ் இந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா +50 கிலோமீட்டரை நீங்கள் சொல்லுவீங்க. அதுவே என்னோட ஸ்பீட்லேருந்து சொல்லுங்கள், நீங்கள் பஸ்ஸிலிருந்து சொல்லாதீங்க, என்னோட ஸ்பீட்லேருந்து சொல்லுங்கன்னா, நான் வந்து பஸ்ஸை விடைய -50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபீல்டை வந்து ஸ்டேஷனரியாக வச்சு என்ன ரொட்டேஷனில் சொன்னேன்னா நான் ஆப்போசிட்டில் தானே சொல்லணும். நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் ட்ரெயின் சம்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தன் ரொட்டேட் ஆகிறான், அவனை வந்து ரொட்டேட் ஆகாத ஒருத்தனை வச்சு சொல்கிறப்போ நம்ம எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் சொல்லணும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்னோட ஃபீல்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்றது விச் இஸ் சிமிலர் டு த கண்டக்டர் ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் கண்டக்டர்னா கரெக்டா. திஸ் இஸ் அவர் கண்டக்டரோட டைரக்ஷன். அப்போது நீங்கள் இதை அழிச்சிருங்க. ஓகேங்களா. பிகாஸ் ஒரு இடத்துல ஒன்று தான் நம்ம அஷ்யூம் பண்ணணும், ரைட். அப்போ இதை அழிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, இந்த கேஸை நம்ம முன்னையே பார்த்துருக்கோம்ல. பாருங்க, கண்டக்டர் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும், கிராஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் இஸ் அ கிராஸ் தான். ஏன்னா ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஸோ கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிடுறேன், இதை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு முன்ன கொடுத்த டயக்ராமே எழுதிக்கிறேன். ஓகேங்களா. திஸ் இஸ் வாட் த கிவன் கொஸ்டின். ஓகேங்களா. திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர். அப்போ சார் அதே மாதிரி இங்கே டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கண்டக்டர், அதாவது ஃபீல்டு மாற்றினாங்கன்னா அப்போ என்னவாகும், எஸ் இட் வில் கெட் சேஞ்ச். ஸோ இவன் நார்த்து. ஸோ திஸ் இஸ் வாட் த வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபீல்டுன்னு எடுத்தீங்கன்னா அது என்னோட ஃபீல்டோட வெலாசிட்டின்னா, அப்போ இந்த கண்டக்டரோட இஎம்எஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இஎம்எஃப் இன் கண்டக்டர் என்னவாப்பா இருக்கும், தட் இஸ் அ டாட்டாக இருக்கும். புரியுது இல்லைப்பா. ஸோ இந்த வேரியஸ் கேசஸில் எப்படி கிராஸ் டாட் இன்டியூஸ் ஆகுதுன்னு புரியுது இல்லை. ஸோ ஒருத்தனை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, அதை மாற்றி சொன்னாங்கன்னா, எப்பவுமே நம்ம கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது அப்படின்ற நொட்டேஷனில் தான் படிக்கிறோம். அதை மாற்றி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா, ரெண்டு பேருமே ரொட்டேட் ஆகலாம்ல. ஓகேங்களா. அடுத்ததா ரெண்டு பேருமே ரொட்டேட் ஆகலாம். ஸோ போத் கண்டக்டர் அண்டு ஃபீல்ட் இஸ் ரொட்டேட்டிங். இது ஃபர்ஸ்ட் கேஸு. அடுத்ததா இது நம்மளோட செகண்ட் கேஸ், ஃபீல்ட் இஸ் ரொட்டேட்டிங். தேர்ட் கேஸ், போத் கண்டக்டர் அண்ட் ஃபீல்ட் ரொட்டேட்டிங். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா this is north pole and this is our conductor. ஓகேங்களா. இது என்னோட நார்த் போல், இது நம்மளோட கண்டக்டர். இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபீல்டு இதே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, கண்டக்டரும் இதே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. பட் ஆனால் இந்த கேஸில் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் சேம் இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம், டைரக்ஷன் கேன் பி ஆப்போசிட்டாக இருக்கலாம். கிளியரா. இந்த டைரக்ஷன் சேமாவனா இருக்கலாம், இல்லைனா இந்த டைரக்ஷன்ஸ் என்னவாவனா இருக்கலாம், ஆப்போசிட்டாவனா இருக்கலாம். ஸோ கிளியரா. இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்ததுல வேணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கேஸ் பாருங்க, சேம் டைரக்ஷன். இப்போ ரெண்டு பேருமே ரொட்டேட் ஆகுறாங்க. இதில் சேம் டைரக்ஷனில் ஒரு கேஸு. இவன் எக்ஸாம்பிள் இவன் 1400 RPM அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். கண்டக்டர் 1500 RPMல ரொட்டேட் ஆகுது. திஸ் இஸ் ஃபீல்டு, இது நம்மளோட கண்டக்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, யாரோட ஸ்பீடு அதிகம், விச் இஸ் ஈக்குவலன் டு, இதுக்கு என்ன ஈக்குவலன்னா
இதோட ஈக்குவலன்ட் டயக்ராமை நான் வரைகிறேன். கண்டக்டர் கெப்ட் ஸ்டேஷ்னரி, கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் அட் 100 RPM. இந்த ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. இவன் 1400 வேகத்தில் போகிறான், இவன் வந்து 1500 வேகத்தில் போகிறான்றதும், இவன் ஸ்டேஷ்னரியாக இருக்கான், இவன் 100ல் போகிறான் அப்படின்றதும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன தெரியும்ப்பா, ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா திஸ் இஸ் வாட் வெலாசிட்டி, அடுத்தது திஸ் இஸ் வாட் ஃப்ளக்ஸு. அப்போ இந்த இடத்துல டாட் வருமா கிராஸ் வருமானதை பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல டாட் வருமா கிராஸ் வருமானா எஸ், இட் இஸ் அகெயின் அ டாட். ஓகே, அப்போ இந்த இடத்துல the EMF இஸ் டாட். ஓகேங்களா? ஸோ இதுலேயே இன்னொரு கேஸும் வரலாம் நமக்கு. ஒருவேளை கண்டக்டரோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஃபீல்டோட ஸ்பீடு அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ அது என்னவாயிடும்னா இட் பிகம் கேஸ் 2. இது என்னவா மாறிடுதுன்னா சிம்பிளாக இட் பிகம் கேஸ் 1 மாறிடுச்சு. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் கேஸு, அந்த கேஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம் திஸ் இஸ் நார்த்து. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இல்லை. ஸோ இவன் வந்து 1500. கண்டக்டரை நீங்கள் பாருங்கள் அடுத்து. ஸோ கண்டக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இஸ் மூவிங் இன் 1400 ஒன்லி. அப்போது இதோட ஈக்குவலன்ட் டயக்ராமை பாருங்கள். இதோட ஈக்குவலன்ட் டயக்ராம் எப்படி வருது? கண்டக்டர் இஸ் ஸ்லோ, ஃபீல்ட் இஸ் ஃபாஸ்ட். அப்போது ஃபீல்ட் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபீல்ட் இஸ் ரொட்டேட்டிங் இன் 100. this is 100 and this is 0. இதோட டயக்ராமை நம்ம என்னவா வரைவோம்னா, ஸோ கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். கரெக்டாக இந்த கேஸில் கண்டக்டரை இந்த டைரக்ஷனில் 100ல் ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றதும் ஒன்று. அப்போ இதோட EMF நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அப்ளை த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ எல்லாமே நார்த் போல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட வெலாசிட்டி அடுத்து ஃப்ளக்ஸ் லைன்ஸு இங்கே எனக்கு என்ன வரும்னா EMF இஸ் அ கிராஸ். சார் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் சிமிலர் டு த கேஸ் 2. இது என்னோட கேஸ் 2 மாதிரி தான் சார். ஸோ கிளியரா? ஸோ சேம் டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகிறப்போ ரோட்டாரோட ஸ்பீடு, அதாவது ஃபீல்டோட ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா கேஸ் 2. ஸோ கண்டக்டரோட ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா கேஸ் 1 தான் ரிப்பீட் ஆகுது. புரியுது இல்லை? ஸோ ரெண்டுமே ரொட்டேட் ஆகிற கண்டிஷன்லையுமே கேஸ் 1 கேஸ் 2 தான் வருது. யாரோட ஸ்பீடு அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து அது மாறுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்ததான் 4th கேஸ் என்னன்னா, போத் கண்டக்டர்ஸ் ஆர் ரொட்டேட்டிங், போத் கண்டக்டர் அண்ட் ஃபீல்டு ரொட்டேட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் வில் பி ஆப்போசிட். ஓகேங்களா? எனக்கு இன்டியூஸ் ஆக போகிற டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ரெண்டுத்தோட டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தோட டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஃபராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கிவன் ஃபர்ஸ்ட் டயக்ராமை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் ரெண்டுமே ரொட்டேட் ஆகும், ஆனால் ரெண்டுத்தோட டைரக்ஷனும் சேமாக இருக்காது. இது நார்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இவன் 1500 RPMல ஃபீல்டு ரொட்டேட் ஆகிறான். கண்டக்டர் பாருங்கள், கண்டக்டர் இஸ் நாட் ரொட்டேட்டிங் அட் 1400 RPM. ஓகேங்களா? கண்டக்டர் 1400 RPMல ரொட்டேட் ஆகிறான். இப்போது ஸோ இதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீட் டயக்ராமை நான் வரைஞ்சேன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, கண்டக்டர் ரொட்டேட் ஆயிருதுனாலே கண்டக்டரோட ரொட்டேஷனை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபீல்டோட ரொட்டேஷனை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. நார்த் இப்படி இருக்குது. அடுத்ததாக கண்டக்டரோட ரொட்டேஷனில் 2 ஸ்பீடும் ஆட் ஆயிடணும். பிகாஸ் கண்டக்டர் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இவன் இந்த டைரக்ஷனில் போகிறான், இவன் இந்த டைரக்ஷனில் போகிறான், தேர்ஃபோர் ஆட் ஆகும். ஸோ இவன் டைரக்ஷன் இதுவே, இவனும் டைரக்ஷன் இதுவேன்னா தான் மைனஸ் ஆகும். 2 பேரோட சேம் டைரக்ஷன் தான் மைனஸ் ஆகும். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்னா எப்பவுமே ப்ளஸ் தான் ஆகும். கிளியரா? இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ஆட் ஆகிட போகுது. ஸோ ஆட் ஆச்சுன்னா 1500 + 1400. அப்போ எனக்கு என்ன வந்துருக்குன்னா, இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் 2900. சரி, இந்த டைரக்ஷனில் கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் நார்த்து.
ஸோ அப்போது இது என்னோட வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர், ஃப்ளக்ஸ் லைன்ஸோட கண்டக்டர். அடுத்ததா அப்போ இங்கே என்ன வரும்னா எனக்கு இஎம்எஃப் வில் பி கிராஸ். ஓகேங்களா, இந்த கேஸோட இஎம்எஃப் எனக்கு என்ன வந்துச்சுன்னா கிராஸ் வந்துச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ் பாருங்க. ஸோ ஓகேங்களா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, டவுட்னா சொல்லுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ் பாருங்க, இவன் வந்து 1400. என்னோட ஸ்டேட்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங் இன் 1400. அடுத்து கண்டக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் 1500. நம்ம எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே எடுத்துக்குவோம். எஸ், இந்த டைரக்ஷன் எடுத்துக்குவோம், பிகாஸ் அந்த டைரக்ஷனில் தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல 1600 RPM, இவன் வந்து 1500 RPM. ஓகேங்களா, ஸோ இவன் வந்து 1500 RPM, ஸோ இவன் வந்து 1600 RPM. இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, எஸ் இந்த கேஸில் நமக்கு என்னவா ட்ரீட் பண்ண போகிறோம், திஸ் இஸ் நார்த் போல். அடுத்து கண்டக்டரோட ரொட்டேஷனை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். கண்டக்டர் இஸ் 1500 + 1600, 3100 RPM. ஓகேங்களா, ஸோ இந்த கேஸில் ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா இது மேலே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்னா அப்போ இஎம்எஃப் என்னவா வரும்னா டாட்டாக வரும். சார் ஒருவேளை ஜஸ்ட் நான் இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒருவேளை இதே டைரக்ஷன் தான், ஸோ இவன் வந்து சேம் அதே மாதிரி இருக்கான், ஆனால் அவனோட ஸ்பீடை வந்து இவன் அதிகமான ஸ்பீடில் இருக்கான்னு எடுத்துப்போமே. இவன் 1500, ஃபீல்டு வந்து 1500 ரொட்டேட் ஆகிறான். ஸோ கண்டக்டர் 1600 தான் ரொட்டேட் ஆகிறான். அப்போ அகெயின் நம்ம எப்பவுமே கண்டக்டரோட டைரக்ஷனை தான் நம்மளோட டைரக்ஷனாக ட்ரீட் பண்ணணும். எப்போன்னா கண்டக்டர் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா, கண்டக்டரோட டைரக்ஷன் தான் என்னோட ஆக்சுவல் டைரக்ஷன். ஸோ கண்டக்டர் ரொட்டேட் ஆகாமல் ஃபீல்டு ரொட்டேட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸோ என்னோட ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக கண்டக்டர் ரொட்டேஷனை எடுத்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் 3100. ஸோ இப்போ இங்கே இஎம்எஃப் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் தட் வில் பி கிராஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட இந்த 4 கேஸ். நான் ஏன் இப்போ இந்த 4 கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் நம்ம பார்க்குறப்போ அடுத்ததாக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரியும் உங்களுக்கு கொஷினையும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, த கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங், த ஃபீல்ட் இஸ் ரொட்டேட்டிங். அப்போ அந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா, இன்டியூஸ் ஆகாதா, இல்லை சேமாக இருந்துச்சுன்னா இன்டியூஸ் ஆகுமா ஆகாதா, ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இன்டியூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா இந்த கேஸ் 3லயே நான் இன்னொரு கேஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஒருவேளை இந்த கேஸ் 3லயே நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஒருவேளை கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் சேம் டைரக்ஷன் தான், பட் ஆனால் அதோட ஸ்பீடு சேமாக இருக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, ஸோ இவனோட ஸ்பீடு இஸ் 1500, ஃபீல்டோட ஸ்பீட், கண்டக்டரோட ஸ்பீடு 1500 இன் சேம் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல நோ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ரெண்டு பேரும் சேம் ஸ்பீடில் சேம் டைரக்ஷனில் போனாங்கன்னா ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நோ ரிலேட்டிவ் ஸ்பீட், நோ இஎம்எஃப். அவ்வளோதான்ப்பா. இது கேஸ் 3ல மட்டும் நமக்கு நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது கேஸ் 3ல மட்டும் நமக்கு நடக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னா ஃபேஸ் சீக்வன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேஸ் சீக்வன்ஸ். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ்லேருந்து நமக்கு நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேஸ் சீக்வன்ஸ் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் என்ன, பிகாஸ் இது எல்லாமே நம்மளோட பேசிக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஃபர்தராக இந்த மெஷினை கிளியராக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இல்லைப்பா. ஸோ வைண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெருசு. ஓகேங்களா, வைண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாளைக்கு நம்ம முடிச்சிருவோம். ஸோ வைண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டா அதோட கேரக்டர்ஸ் தான் ரிமைனிங் நமக்கு இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சீக்வன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன், ஒரு கொஷினே நான் எடுத்துக்கிறேன். இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த கான்செப்டையும். ஸோ the phase sequence of ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் இட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு சப்ளை வருது இல்லைப்பா, அந்த சப்ளையில் ஃபஸ்ட்டு யார் வர்றா அதுதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு யார் வருவா, செகண்ட் யார் வருவா, தேர்ட் யார் வருவா, நம்ம RYB அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ ரெட்டு எல்லோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ரெட் வருது சார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்மளோட ரெட் வருது. அடுத்த ஒரு 120 டிகிரிக்கு அப்புறமா தான் நமக்கு எல்லோ வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு 120 டிகிரிக்கு அப்புறமா நம்மளோட எல்லோ வரும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அவர் எல்லோ. ஓகே, அடுத்த ஒரு 120 டிகிரிக்கு அப்புறமா தான் நம்மளோட ப்ளூ வரும். எஸ், இப்படி தான் இருக்கும் சார். ஃபஸ்ட்டு யார் வர்றான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட்டு வந்துச்சு, அடுத்து எது வருது, எல்லோ வருது, அடுத்து ப்ளூ வருது. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வருது இல்லைப்பா, இதுக்கு பேர் தான் ஃபேஸ் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு ரெட்டு வருவான், ரெட்டோட ஃபேஸ் வருது. அடுத்ததாக யாரோட ஃபேஸ் வருது, எல்லோவோட ஃபேஸ் வருது. ஸோ அதாவது ரெட்டு ஃபஸ்ட்டு பீக் வேல்யூ வருவான், அடுத்ததாக எல்லோ அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுவான், அடுத்ததாக ப்ளூ அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுவான், திரும்பவும் RYB அப்படின்றது சீக்வன்ஸ் வந்திருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபேஸ் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் என்னோட 3 ஃபேஸ் சப்ளையில் நமக்கு இருக்கும். RYB அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் நார்மலாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ஃபேஸ் சீக்வன்ஸை என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது ஈஸி தான். இதை பார்க்குறதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனையோ வேறு எதையோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இது இங்கேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் 3-phase alternator, the phase sequence of 3-phase alternator can be reversed. ஸோ ரிவர்ஸ்டுன்னா என்ன அர்த்தம்ப்பா, RYB அப்படின்னு வருது இல்லை. ஸோ RYBன்னு வராமல் RBY அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, ஆருக்கு அப்புறம் Y தான் வரணும், அதுக்கப்புறம் தான் B வரணும். ஆனால் ஆருக்கு அப்புறம் B வந்துருச்சு, Bக்கு அப்புறம் தான் Y வருது. இதுதான் ரிவர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் நோன் ஆஸ் ரிவர்சிங். ஸோ இதுதான் ஃபேஸ் ரிவர்சிங் அப்படின்னு சொல்கிறேன், ஃபேஸ் சீக்வன்ஸோட ரிவர்சிங். So the phase sequence of a 3-phase alternator can be reversed by so எந்த மெத்தட்ல நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. by below which method. so option A என்ன சொல்றாங்கன்னா by changing direction of field rotation. by changing direction of field rotation. ஸோ ஃபீல்டோட ரொட்டேஷனோட டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. நம்ம இந்த இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அப்படி செக் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். பை சேஞ்சிங் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட். ஸோ அடுத்ததா எய்தர் ஏபி, ஏ இல்லைன்னா பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் சீக்வன்ஸ் நாட் ரிவர்ஸ்டு. ஃபேஸ் சீக்வன்ஸ் கேனாட் பி ரிவர்ஸ்டு. நம்மளால் ரிவர்ஸே பண்ண முடியாது. ஃபேஸ் சீக்வன்ஸு RYBன்னா RYBயாக தான் இருக்கும், RBYயெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவா, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஃபேஸ் சீக்வன்ஸ் கேனாட் பி ரிவர்ஸ்டு, ரிவர்ஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை தான் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற 2 பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் பிஏ டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சார். ஓகேங்களா, பி ஆப்ஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், பை சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா, இப்போது அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணி ஸோ சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகேங்களா, சி எக்ஸாம்பிள், நான் அதுக்காக ஒரு சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 கண்டக்டர் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஆர் கண்டக்டர், இது நம்மளோட ஒய் கண்டக்டர், இது நம்மளோட பி கண்டக்டர். ஓகேங்களா, ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஃபீல்டோட டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியர். அதனால இது என்னோட ஃபஸ்ட்டு டயக்ராமு. என்ன பண்ணுறேன்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இது என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இவனை ஆர் கண்டக்டர்னு எடுத்துக்கிறேன். இவன் ஒய் ஃபேஸோட கண்டக்டர், இவன் வந்து பி ஃபேஸோட கண்டக்டர். ஓகேங்களா, இல்லைனா ஆர்பிஒய் அப்படின்னு தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்ப்பா, ஆர்ஒய்பி அப்படின்னு சொன்னோன்னா. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபேஸில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் என்ன கண்டக்டர் எடுத்திருக்கேன்னா ஆர் கண்டக்டர், ஒய் கண்டக்டர், பி கண்டக்டர்ப்பா. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது ஸோ இதுக்கு என்னோட ஃபீல்டு சிஸ்டம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வைண்டிங்கை ப்ரொவைட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அ டிசி வைண்டிங்னா. ஸோ இப்போது இதுதான் என்னோட டிசி வைண்டிங். இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்டரிங். ஓகேங்களா, திஸ் இஸ் த லீவிங் கரண்ட். நமக்கு என்ன தெரியும், கரண்ட் இஸ் என்டரிங். ஓகேங்களா, ஸோ கரண்ட் வந்து என்டர் ஆச்சு அப்படின்னா என்டர் ஆகிற டைரக்ஷன்ஸ் எப்பவுமே நமக்கு என்னவாக தான்ப்பா இருக்கும், நார்த்தாக இருக்கும். கரெக்டாக, என்டர் ஆகிற போல் எப்போவுமே நார்த்தாக இருக்கும், லீவ் ஆகிறது எப்போவுமே சவுத்தாக இருக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் நோட்டேஷன் நம்ம என்ன தெரியும், என்டர் ஆச்சுன்னா டாட், லீவ் ஆச்சுன்னா என்டர் ஆச்சுன்னா நார்த்து, லீவ் ஆச்சுன்னா சவுத்து. ஓகேங்களா, அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ எஸ் இவன் வந்து நார்த்து போல் ஆக்ட் ஆக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து சவுத்து போல் ஆக்ட் ஆக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், த ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங். rotor is in clockwise direction. ரெண்டு கேஸ்லையுமே நான் என்ன பண்ணுறேன், clockwise direction தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஃபீல்டு கரண்ட்டை மட்டும்தான் வேரி பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரோட்டாரை கிளாக்வைஸில் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போது ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு எந்த ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் தான் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இது என்ன கண்டிஷனில் வருது பாருங்கள், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி, ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங். ஸோ அப்போது ஃபீல்டு இஸோட டைரக்ஷன்ஸ் பாருங்கள், ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி, ரைட். பாருங்கள், ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங் இன் திஸ் டைரக்ஷன், கண்டக்டர் இஸ் கெப்ட் இன் ஸ்டேஷனரி. ஓகேங்களா, இப்போ இதை போய் அப்படியே நேராக கேஸில் மேலே போய் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, கண்டக்டர் என்னோட ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி, கேஸ் 2. ஃபீல்டு ரொட்டேட் ஆகுது, கண்டக்டர் ஸ்டேஷனரியாக இருக்குது, கேஸ் 2 தான். அப்போ கேஸ் 2ல் போய் பாருங்கள், ஃபீல்டு இஸ் ரொட்டேட்டிங், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி. அப்போது அந்த கண்டக்டரில் என்ன இன்டியூஸாக இருக்கும், வி நோ தட் இஸ் அ கிராஸ். கரெக்டாக, அப்போ கண்டக்டரில் இன்டியூஸ் ஆனவன் கிராஸு. அப்போ இந்த கீழே நம்ம இந்த ஜெனரேட்டரில் இன்டியூஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, இதுவுமே என்னப்பா, திஸ் இஸ் அ கிராஸ். கரெக்டாக, அப்போ இது கிராஸ். அடுத்து இந்த நார்த் என்னவா இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்திருக்கும், பிகாஸ் இது ரொட்டேட்டிங்ல, ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு இன்டியூஸ் ஆனது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸில் வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதில் இன்டியூஸ் ஆகுதுன்னா ஒய் ஃபேஸில் வருது. ஜஸ்ட் அப்படியே இதை நான் இங்கேயே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இங்கேயே எழுதிக்குவோம். ஸோ ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனை அங்கேயுமே எழுதிக்கலாம். ஏன்னா அடுத்த கேஸ் டயக்ராமை இங்கேயே போடலாம்ல, ரோட்டார் rotating clockwise direction. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னோட நார்த்து ஒய் ஃபேஸை கட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு எதில் எனக்கு இஎம்எஃப் வந்திருக்கும்னா ஒய் ஃபேஸில் வந்திருப்பான்ப்பா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒய் ஃபேஸில் வந்திருப்பான்ப்பா. அடுத்ததான் இந்த நார்த்து போல் என்னவா இருக்கும், இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான். ஸோ கிளியரா, நார்த்து போல் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான்.
சவுத் போல் இந்த பிளேஸ்க்கு போயிருப்பான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் ஆர் ஃபேஸையும் கட் பண்ணுது. ஏன்னா நார்த் போல் அங்கே எப்படி கட் பண்ணுச்சோ அதே தானே இங்கேயுமே. ஸோ அங்கே நமக்கு எப்படி நார்த் போல் கட் பண்ணுச்சோ அதே கேஸ் தானேப்பா இங்கேயும் நமக்கு நடக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்க, இங்கே அகைன் இட் இஸ் அ கிராஸ். அப்போ அடுத்த ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்தது என்னவோ ஆறுப்பா, அடுத்ததா எனக்கு எது வருது, சாரி இங்கே நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். கரெக்ட், கிளாக் இப்படி தானே ரொட்டேட் ஆகும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒய் கண்டக்டர் கட் பண்ணியிருப்பேன், அடுத்ததாக என்னோட நார்த் போல் கீழே வந்திருக்கும். அப்போ என்ன கண்டக்டர் கட் பண்ணியிருப்போம்னா ஆர் கண்டக்டரை கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய்க்கு அப்புறமா ஆர் வந்திருக்கேன். ஓகேங்களா, ஆர் கண்டக்டர் கட் பண்ணியிருக்கேன். அகைன் இப்போ என்ன ஆயிருக்கும்னா இதே இந்த ரோட்டாரு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கும் போகும். ஓகேங்களா, இந்த மாதிரியான பிளேஸும் ஆக்குபை பண்ணும், இந்த ரோட்டாரு இப்படியான பிளேஸும் ஆக்குபை பண்ணும். ஓகேங்களா, இது நார்த்து, இப்போ இது சவுத்து. ஓகே, அப்போ அடுத்ததா என்ன இன்டியூஸ் ஆகும்னா என்னோட பி இன்டியூஸ் ஆகும். ஸோ ஆறு ஒய் பி. சார் அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும், அடுத்து திரும்ப என்னவாவான், அடுத்தவன் திரும்ப ஒய்யோட கண்டக்டர் கட் பண்ணுவான், அடுத்து திரும்பவும் அவன் ஆரோட கண்டக்டர் கட் பண்ணுவான், அடுத்து திரும்பவும் அவன் பியோட கண்டக்டர் கட் பண்ணுவான். இப்போ இதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆர்ஒய்பி அப்படின்னு எடுத்தேன். இந்த கேஸ்லயும் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் பாருங்க. என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஜஸ்ட் நான் இதையே எடுத்துக்கிறேன், ஆர்பிஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஃபீல்டு கரண்டோட டைரக்ஷன் இஸ் என்டரிங். ஓகேங்களா, ஃபீல்டு கரண்ட்டை இப்படி என்டர் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை நான் வந்து கிளாக் வைஸ்ல எடுத்திருக்கேன். இந்த கேஸோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஃபேஸ் சீக்வன்சஸ் ஆர்பிஒய் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஆர்பிஒய் அப்படின்ற ஃபேஸ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஓகேங்களா, அடுத்தது அதே மாதிரி தான், அதே டயக்ராம். இந்த முறை என்னோட ஃபீல்டு கரண்டோட டைரக்ஷன்ஸை நான் மாற்ற போறேன் சார். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அதே கண்டக்டர், திஸ் இஸ் அ ஒய் கண்டக்டர், அண்ட் இந்த இடத்துல என்னோட ஆர் கண்டக்டர் இருக்கு, இந்த இடத்துல என்னோட பி கண்டக்டர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா என்னோட கண்டக்டர் இந்த கேஸ்ல ஃபீல்டு கரண்டோட டைரக்ஷன்ஸை மாத்துறேன். ஓகேங்களா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பி ஆப்ஷன் பியை தான் நம்ம இப்போ செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, என்னோட ஆப்ஷன் பியை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறை கரண்ட் டைரக்ஷன் இஸ் என்டரிங் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ இம்பார்ட்டன்ட் என்னன்னா கரண்ட் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட். ஓகேங்களா, இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா கரண்ட் டைரக்ஷன்ஸ் ரிவர்ஸ் ஆகுது. ரைட், இப்போ கரண்ட் டைரக்ஷன்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் இஸ் லீவிங் இன் திஸ் சைட். அப்போ கரண்ட் எங்கே என்டர் ஆகுதோ அவன் தானே நார்த்து. அப்போ பாருங்க, இவன் தான் இந்த கேஸில் நார்த்து. ஸோ இவன் என்னோட சவுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒய்யில் இன்டியூஸ் ஆச்சு இல்லை, அந்த கேஸில் ஃபர்ஸ்ட் ஒய்யில் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஆரில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபேஸ் சீக்வன்ஸை நீங்கள் பாருங்க, கரண்ட் டைரக்ஷன் மட்டும் ரிவர்ஸ் ஆயிருக்குது, ரோட்டார் டைரக்ஷன்ஸ் ரிமைன்ஸ் சேம், ரோட்டார் ரொட்டேஷன் ரிமைன்ஸ் சேம், கிளாக் வைஸ் தான். ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். அப்போ இதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஆர் வர்றான், அடுத்ததா யார் வர்றா, பி வருவாரு. ஸோ அடுத்ததா இது எப்பவுமே ரொட்டேஷன் பாருங்க, திஸ் இஸ் அ கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர் வருது, அடுத்து பி வருது, அடுத்து ஒய் வருது, அடுத்ததா திரும்ப என்ன வரப்போகுது, ஆர் வருது, அடுத்ததா பி வருது, அடுத்ததா ஒய் வருது. ஸோ கீப் ஆன் ஆர்பிஒய் அப்படின்னு தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ பாருங்க, ஸோ ஆர்பிஒய் தான் இருக்கு. அப்போ இந்த கேஸ்லயும் ஃபேஸ் சீக்வன்ஸ் பாருங்க,
RBY. அப்போ from this இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது, என்னோட direction of field current நம்ம reverse பண்ணா phase sequence change ஆகாது. அப்போ from this இதிலிருந்து நான் ஒரு நோட் எழுதுறேன். ஸோ இப்போ இதோட நோட் என்ன, above நோட். ஸோ இல்லைனா அதே கேஸ்லேயே அங்கேயே கூட நீங்கள் ஸ்பேஸில் எழுதிக்கோங்க நோட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. ஓகேங்களா, அப்போ இதே இடத்துல இந்த நோட்டை எழுதுறேன். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணா ஃபேஸ் சீக்வன்ஸ் நாட் சேஞ்சிங். டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட் does not change the phase sequence. ஓகேங்களா, ஃபீல்டு கரண்டோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்றதுனால ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ அல்டிமேட்டா ஆப்ஷன் ஏ கரெக்டான்றதை நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏவை நம்ம செக் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணது என்னன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி வந்து இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஃபீல்டு கரண்ட்டை மாத்துறதுனால திரும்பவும் மேலே ஆர்பிஒய்னு வந்தால் கீழே ஆர்பிஒய் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸே எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை நான் கிளாக் வைஸ்லேயே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னவாக தான் இருக்கும், ஆர்பிஒய்யாக தான் இருக்கும். ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்பவுமே நம்ம என்ன எடுத்தோம், ஒய்யை எடுத்தோம். ஸோ இவன் வந்து பி, இவன் வந்து ஆர். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல ஃபீல்டு கரண்ட் இஸ் ரிமைன் சேம், ஃபீல்டு கரண்ட் டைரக்ஷன் ரிமைன் சேம். ஃபீல்டு கரண்ட் நீங்கள் மாற்றினாலும் நத்திங் அஃபெக்ட், இட் டஸ் நாட் அஃபெக்ட், ஃபீல்டு கரண்ட் ரிமைன் சேம். ஸோ நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை மாற்றினா கூட எந்த சேஞ்சும் ஆகாதுப்பா. ஓகேங்களா, ஃபீல்டு கரண்ட் நீங்கள் மாற்றினா கூட நோ சேஞ்ச். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த ஃபீல்டு கரண்ட்னு எடுத்துக்கிறேன். ஃபீல்டு கரண்ட் எதுவோ ஒன்று. ஸோ இதை நான் நார்த்துன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைடில் என்டர் ஆகுது, இந்த சைடு லீவ் ஆகுது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன வர்றான், ஆறு பிஇ ஒய், ஆறு பிஇ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆர்பிஒய் இதுதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ். எப்போ, கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரொட்டேஷன் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரொட்டேஷன், direction of rotation in anti-clockwise. ஸோ இந்த முறை நான் என்ன பண்ணணும்னா என்னோட ரோட்டாரை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும் சார். ஓகேங்களா, அகெயின் ரிமைன் சேம். இவன் வந்து ஒய், இவன் வந்து பி, இவன் வந்து நம்மளோட ஆர். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டைரக்ஷனை தான் எடுத்திருந்தோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், ரொட்டேஷனை கிளாக் வைஸாக தான் எடுத்திருந்தோம். ஆனால் இந்த முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்துக்க போகிறோம். இந்த முறை ரொட்டேஷன் இஸ் ட்ரீட்டட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, திஸ் இஸ் கரண்ட் என்டரிங் அண்ட் திஸ் இஸ் லீவிங். அப்போ இவன் என்னவா இருப்பான்ப்பா, நார்த்தாக தான் இருப்பான். ஸோ கிளியரா, ஹீ இஸ் அ நார்த் போல், ஹீ இஸ் த நார்த் போல்னா. ஸோ இவன் என்னோட சவுத் போல்.
ஓகேங்களா. இவன் நம்மளோட நார்த் போல், இவன் நம்மளோட சவுத் போல். இந்த முறை டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி இருக்க போகுது, இதுதான் என்னோட டைரக்ஷன்ஸ். ஸோ கிளியரா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த நார்த்தை யாரை கட் பண்ணுறான், ஆரை கட் பண்ணுறான். கிளியரா. இந்த ஃபர்ஸ்ட் இந்த நார்த் யாரை கட் பண்ணுறான், ஆரை கட் பண்ணுறான். அடுத்து நார்த் எங்கே போயிருப்பான், மேலே போயிருப்பான். அடுத்ததாக ஒய்யை கட் பண்ணியிருப்பான். அடுத்து இந்த நார்த் எங்கே வந்திருப்பான், பிக்கு வந்திருப்பான். அடுத்து பியை கட் பண்ணியிருப்பான். அடுத்து பியிலிருந்து ஆருக்கு வந்திருப்பான். ஸோ ஆர்லேருந்து ஒய்க்கு போயிருப்பான். அடுத்து பிக்கு போயிருப்பான். ஸோ கீப் ஆன். இதுதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னப்பா, ஆர்பிஒய். மேலே இருக்கிற ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னப்பா, ஆர்ஒய்பி. சாரி, மேலே இருக்கிறது ஆர்பிஒய். மேலே என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னன்னா ஆர்பிஒய், கீழே என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னன்னா ஆர்ஒய்பி. ஸோ கிளியர். அப்போ இதிலிருந்து நான் நோட்டாக சொல்ல முடியும், when direction of rotation, when rotor rotation changes, it changes the phase sequence. புரியுதில்லப்பா. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ரோட்டாரோட ரொட்டேஷனோட டைரக்ஷனை மாற்றினீங்க, டைரக்ஷன் ஆஃப் ரோட்டார் ரொட்டேஷன், ரோட்டாரை கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்தவனை ஆன்டி கிளாக் வைஸாக தான் நான் மாற்றினேன். புரியுதா. முன்ன வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தான்ப்பா, இப்போ என்னவா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கான்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறான். ஸோ அப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனதுனால இதுக்கு முன்னாடி ஆர்பிஒய் அப்படின்னு வந்தது, இப்போ ஆர்ஒய்பியாக மாறிடுது. ஸோ புரியுது இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் கரண்ட் டைரக்ஷன்ஸை மாற்றினாலுமே இதே தான் நடக்கும். சி எக்ஸாம்பிள் பாருங்கள், கரண்ட் டைரக்ஷன்ஸை இந்த சைடில் போடுவோமா. ஸோ இந்த சைடில் கரண்ட் டைரக்ஷன்ஸ் போடுறேன். இவன் என்னவா இருக்கிறான், நார்த்தாக இருக்கிறான். இவன் என்னவாயிடுவான், சவுத்தாக மாறிடுவான். இந்த முறையும் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்லி. அப்போ ஃபஸ்ட்டு யாரை கட் பண்ணியிருப்பான், ஒய்யை கட் பண்ணியிருப்பான். அடுத்ததாக இந்த எண்ணு கீழே தானே வருது, பிகாஸ் இட் இஸ் அ ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக் வைஸ்னா. ஸோ அப்போ இவன் வந்து கீழே தான் வரான். அப்போ அடுத்து யார் வந்திருப்பா, பி வந்திருப்பா. ஸோ பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து யார் வந்திருப்பா, ஆர் வந்திருப்பா. ஆருக்கு அப்புறமா யார் வந்திருப்பா, ஒய் வந்திருப்பா. ஒய்க்கு அப்புறம் யார் வந்திருப்பா, பி வந்திருப்பா, ஆர் வந்திருப்பா. இப்போ இங்கேயும் பாருங்க, திஸ் இஸ் அ ஸ்பேஸ் சீக்வன்ஸ் ஆர்ஒய்பினா, இங்கேயும் ஆர்ஒய்பினா. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாறினா மட்டும்தான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறுது. கரண்டோட டைரக்ஷன்ஸ் மாறினாலாம் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற மாட்டேங்குது. ஸோ புரியுது இல்லைப்பா. அப்போ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான நோட் பாயிண்ட். ஜஸ்ட் இந்த நோட்டை எழுதிக்கோங்க. ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் synchronous generator changes when direction of rotor rotation changes. என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரோட்டார் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபேஸ் சீக்வன்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் திஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸில் நம்ம ஒரு ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் சீக்வன்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் உங்களுக்கு இந்த மீனிங் புரியுது இல்லை. ஸோ அதாவது இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்னா, ஆர் ஃபேஸ் இஸ் 0 டிகிரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒய் ஃபேஸ் இஸ் 120 டிகிரி லேக் ஆகும். ஸோ பி ஃபேஸ் எடுத்தீங்கன்னா 240 டிகிரி லேக் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ஃபேஸ் சீக்வன்ஸ்க்கான அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ஆர் ஃபேஸு இன்ஸ்டண்ட்டாக 90 டிகிரி அட்டைன் ஆகிறான். ஆனால் ஒய் ஃபேஸு 120 டிகிரிக்கு லேட்டாக தான் அட்டைன் ஆகிறான். அடுத்து பி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 120 டிகிரி லேட்டாக தான் அட்டைன் ஆகிறான். இதுதான் ஃபேஸ் சீக்வன்ஸ்க்கான அர்த்தம். ஓகேங்களா. ஆர் ஃபேஸ் வந்து 0 டிகிரிலேயே வந்தான்னா ஒய் ஃபேஸ் 120 டிகிரிக்கு அப்புறமா தான் வருவான். பி ஃபேஸ் 240 டிகிரிக்கு அப்புறமா தான் வருவான். ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ராப்ளமாக பார்ப்போம். ஸோ த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த வெக்டர்ஸ். த ஃபாலோயிங் are the vectors of a synchronous generator. ஓகேங்களா. ஸோ find the phase sequence.
ஸோ என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸோட வெக்டார் டயக்ராமை கொடுக்குறாங்களா. ஸோ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, த ஃபாலோயிங் ஆர் த வெக்டார் டயக்ராம், வி நீட் டு ஃபைண்ட் த ஃபேஸ் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னோட இஆர், இன்றதும் வி அப்படின்றதும் ரெண்டுமே ஒன்று தான், இன்டியூஸ்டு இஎம்எஃப், தட் இஸ் இஆர். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு this is EY and this is what, EB. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ER, EY and EB. ஸோ இதுதான் சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவனோட ஃபேஸ் சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். we need to find the phase sequence of this diagram. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தெரியும், நான் உங்களுக்கு நெட்வொர்க் அனாலிசிஸ்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ வெக்டார்ஸ் எப்போவுமே, வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ வெக்டார்ஸ் எப்பவுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் இப்போ ரொட்டேட் பண்ணுங்களேன். இப்போ இந்த வெக்டார்ஸை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வெக்டார் யார் வந்தான், ஆர் வெக்டார் வர்றான். அடுத்து யார் வெக்டார், எந்த வெக்டார் வருது, ஒய் வெக்டார் வருது. அடுத்து எந்த வெக்டார் வரும், பி வெக்டார் வரும். ஸோ கீப் ஆன் என்னோட ஆர் ஒய் பி. அப்போ தேர்ஃபோர் இவனோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னன்னா ஆர் ஒய் பி தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஆர்ஒய்பியோட ஃபேஸ் சீக்வன்ஸு. ஸோ புரியுது இல்லைப்பா. ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸோட டேட்டா. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 கிளாஸில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஸோ ஈஸி தான். நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு 2 நாளாக கொஞ்சம் பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் என்ன, இங்கே டாட்டு கிராஸஸ்ஸு, அடுத்ததாக இதில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, நீடு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அடுத்ததாக இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு தானே, ரொம்ப ஈஸியாக நமக்கு கிளாஸஸ் போயிடும். ஓகேங்களா, இதில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா வீடியோஸும் உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.